நார்மலான ஸ்கின் டோனுக்கும் இந்த மாதிரி ட்ரையாக சன்ல வந்து டேனான ஸ்கின்னுக்கும் எனக்கு வேற உப்பசம் அடிக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானும் உப்பசத்தோடு தான் பண்ணேன். மூஞ்சி பளபளன்னு ஆக்கியிருக்கேன். ஸ்கின் டோனுக்கும் இந்த மாதிரி சன்னில் வந்து டேன் ஆகிருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு எப்படி ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சரை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃப்ரீ ட்ரையல் ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கு வந்து இந்த கிளென்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிளென்சரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வந்து கிளியர் அவுட் பண்ணணும். எந்த ஒரு ஆக்னி மார்க்ஸ் அவங்களுக்கு எதுவும் இல்லை, லைட்டாக டர்ன் மட்டும்தான் ஆகிருக்கு ஸ்கின்னில். அது எப்படி இப்போ ட்ரை அவுட் பண்ணுறதுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு லிட்டில் வாட்டர், ஒரு கண்ணாடி மாதிரி தண்ணி மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஹேண்டில் எடுத்துக்கிறோம். ஸோ இதை முடிஞ்சோடனே அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைவான ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஸ்கின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜெல் கண்டிஷனில் வாட்டர்ஸாக தான் உங்களுக்கு தெரியும். இந்த இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஹெட்லேருந்து தான் எந்த ஒரு கிளென்சரை நீங்கள் அப்ளை பண்ணாலுமே ஃபோர்ஹெட்ஸ்லேருந்து தான் பண்ணணும். ஸோ ஹெட்ஸை வந்து நல்லா இது பண்ணணும். இதை ரெகுலராக இவங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கனாவே அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜான க்ளோஸை வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இவங்களோட ஸ்கின் வந்து லைட்டாக ரஃப்னஸாக இருக்குது. ஸோ இதை வந்து ரெகுலராக இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நெக்குக்கு மட்டும் மோஸ்ட் சைனெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். நான் ஆல்மோஸ்ட் நானும் ஒரு வீடியோ பண்ணேன், என்னோடய ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நான் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டேன். எகெயின் வந்து நெக்குக்கு பண்ணணும். அதுக்கும் ஒரு லிட்டில் பிட் அளவு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளென்சரை வந்து எடுத்துக்கிறேன். இது ஆல் ஸ்கின் டைப், ஈவன் குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்தியான ப்ராடக்ட். ஆனால் இது ரேட் வைஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஈவன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நம்ம ஸ்கின்னை சிம்பிள் அண்ட் ஈவனாக இது பண்ணலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட் ட்ரையல் தான், ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு ஆல்வேஸ் ஓகேவாக இருக்குது, இவங்களோட ஸ்கின்னுக்கும் ஓகேவாக இருக்கும். ஈவன் தோ என்னோடய ஸ்கின் டைப் தான் இவங்களதும் என்ன கொஞ்சம் ரஃபிஸ்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்கின் கேரும் பண்ணாமல் இவங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஈவனை எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இது பண்ணது இது ஒரு சொட்ட மாதிரி தெரியும் எனக்கு. அப்படிதான் ஸ்கின் கேர் எப்படி பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஸ்கின் கேர் அப்ளை பண்ணும்போது இப்படி தொட்டிங்க அப்படின்னா ரஃப்பாக இல்லாமல் ஒரு இதாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து மசாஜ் சிஸ்டம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மசாஜ் எப்படி பண்ணோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய கிளென்சர் யூஸ் பண்ணால் தான் ஹெவியான மசாஜ் டோனர் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின்னை வந்து எப்போவுமே இப்படி ஒரு ஸ்டெப் 1, அதுக்கப்புறம் அப்பர் வெர்ஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணணும். அகெயின் ஹெட் 1 2 3, அப்புறம் அகெயின் ஈவன் தோ ஏதோ பார்லரில் பண்ண மாதிரி பண்ணுறதானே. எஸ் எங்க நிலாவா இல்லை ராயல். ஐயோ, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணீங்க. பிம்பிள் இது பண்ணாதடி எரியுது. இல்லடி கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால தான் நான் சொன்னேன். இந்த வந்து அப்போ ஹைஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெதுவாக ஸோ மேலே இருக்கக்கூடியது வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இருடி மெதுவாக பண்ணுங்க. இந்த அப்பர் வெர்ஷனில் வந்து 4 ஹெட்ஸுக்கு வந்து 4 கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இதை பண்ணி முடிச்சதுக்கும் இருடி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுற பூச்சி எனக்கு கிடைக்கல. நெக் நல்லா தானே இருக்கு. அப்புறம் இப்படி இதை பண்ணிவிட்டு இவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கிளென்சரில் வாட்டர் மட்டும் டச்சப் பண்ணக்கூடாது. எகெயின் இந்த அளவுக்கு நம்மளுக்கு டச்சப் இருக்கணும். ஸோ இவங்க ஃபேஷியல் பண்ணிவிட்டு வரட்டும். ஃபேஷியல் பண்ணிவிட்டு வரட்டும். பெட்டரான ரிசல்ட்டை அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். போய் ஃபேஷியல் மட்டும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு பிரைட்னஸ், ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கே ஃபீல் கொடுக்கும். ஸோ ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ரப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரப்போர்ட் பண்ணுறக்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இவங்களே ரப்போர்ட் பண்ணிக்கிறனால அந்த ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியல. ஸோ ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது, மினிமஸ் ஏஜில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ
ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலான டோனுக்கு வந்துடுச்சு. எகெயின் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உத்தான் ஃபேஸ் பேக். நாங்கள் உமன்ஸ் டே அப்போ பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் எடுத்துக்கிறது உத்தான் ஃபேஸ் பேக். இது வந்து ஸ்கின்னுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பர் மாதிரி இல்லை, க்ரீம் கண்டென்சியில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஸ்க்ரீம் பேஸில் இருக்கும், ஸ்க்ரீம் பேஸில். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து ஈவன் தோவாக இருக்கணும். இது ஒன்றாகாது. ஸோ ஈவனாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. எவன் மூக்கு, இது மூக்கு, ரியலாகவே ஸ்கின் அவங்களுக்கு கிளென்சரும் ரோஸ் ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு பெஸ்ட்டாக எனக்கு ஸ்கின்னை ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்ததுக்கும் இப்போ தொட்டு பார்க்கும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொப்பளம் கிப்பளம் வரட்டுண்டி இப்போ இருக்குது உனக்கு. அதெல்லாம் சொல்லாத, ஸ்கின் வந்து நார்மலாகவே ஈவனாக தான் இருக்குது. ஓகே, நெக்குக்கும் பேலன்ஸ் இருக்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈவனான ஃபீலை கொடுக்கும். ஸோ ஜேபிஆர் நோ மேக்கப் நோ வெர்ஷன் மாதிரி இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நானும் இப்போ தான் ஸ்கின் கேர் முடித்தேன். ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். எகெயின் நாம் ஹேர் கேருக்குள்ளே போவோம். அவ்வளோதான்.